என்னுடைய அன்பான காலை வணக்கம். நம்முடைய மாணவ செல்வங்கள் 4500க்கும் மேற்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒரே இடத்துல கொங்கு இன்ஜினியரிங் கல்லூரியில் இன்று சிறிது நேரத்தை செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளப் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்காக கொடுத்துருக்கிறீங்க. என்னுடைய நோக்கம் நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ், அடுத்த 45 நிமிடங்கள், டு மேக் திஸ் 45 மினிட்ஸ் worthy ஆஃப் யுவர் லைஃப். ஏன்னா இவ்வளவு பேர் உங்க நேரத்தை கொடுத்து இவ்வளவு ஹியூமன் பவர், 4500 ஸ்டூடெண்ட்ஸ் 45 நிமிஷம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, அது எவ்வளவு நேரம் வருதுன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் அது 3600 3700 மணி நேரம் வர்த் ஆஃப் ஹியூமன் பொட்டென்ஷியலை இந்த அரங்கத்தில் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதனால் நான் உங்களிடம் கேட்பது உங்களுடைய பொறுமை, உங்களுடைய அமைதி. ஒரு 45 நிமிடங்கள் நான் பேசி முடித்த பிறகு உங்களுடைய கேள்விகள் என்ன இருக்கோ ஆர்கனைசர்ஸ் அவங்க சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம். இந்த அற்புதமான கல்லூரி 42 ஆண்டுகளுக்கு முன்பு 40 மனிதர்கள் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கல்லூரி. அதில் 20 பேர்த்துக்கு மேலே பள்ளிக்கூடம் கூட போகாதவங்க. அவர்கள் எல்லாம் நல்ல ஒரு கல்வி இந்த பகுதிக்கு வரணும், ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் growthக்கு அது ஹெல்ப் பண்ணணும். பிரைமரி எஜுகேஷன் அண்ட் செகண்டரி எஜுகேஷன் இஸ் ஒன் லெவல் ஆஃப் growth. குறிப்பாக கல்லூரி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல். அந்த 40 மனிதர்களையும் கூட இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி போற்றுகின்றேன். அதில் நேற்று ஒன் ஆஃப் யர் ஃபவுண்டர் ட்ரஸ்டி திரு SKM மயிலானந்தம் அவர்களுக்கு நம்முடைய பாரத அரசு, குடியரசுத் தலைவர் அவர்கள் நாட்டினுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்ம பூஷன் விருது கொடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு. இதற்கு முன்பு திரு மயிலானந்தம் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு பத்மஸ்ரீ விருதும் கூட வாங்கியிருக்கிறாங்க. இது 2வது பத்மா விருது அவருக்கு. இந்த ஆண்டு 2026 குடியரசு தின விழாவை ஒட்டி நம்முடைய அரசை பொறுத்தவரை, இந்திய அரசை பொறுத்தவரை 5 நபர்களுக்கு பத்ம விபூஷன், 13 நபர்களுக்கு பத்ம பூஷன், 113 நபர்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்திருக்கிறாங்க. எதற்காக இதை சொல்றாங்க? இந்த கல்லூரி மாணவர்கள் நீங்க கொஞ்சம் அவங்கள பத்தி படிக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த ஒரு வாரம் 10 நாள் காரில் போவீங்க, பஸ்ஸில் போவீங்க, 2 வீலரில் போவீங்க, கேன்டீனில் இருப்பீங்க, கையில் செல்போன் இருக்கு, கூகுள் பண்ணி இந்த 113 பத்மஸ்ரீ யாரு, இந்த 5 பத்ம விபூஷன் யாரு, 13 பேர் பத்ம பூஷன் யாரு நீங்க கூகுள் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு 30 செகண்ட் போதும். அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். எதற்கு சொல்றேன்னாங்க, இன்னைக்கு தலைப்பே ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங். இன்னும் 40 ஆண்டுகள் கழித்து நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இந்த நபர்கள் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு பத்மா விருது பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அதில் ஒரு 80% பேருக்கு மீடியா வெளிச்சமே கிடையாது. அவங்க இத்தனால மீடியாவில் வந்தது கூட கிடையாது. அவங்க எல்லாம் தமிழகத்தில், இந்தியாவில் ஏதோ ஒரு மூளை முடுக்கல அவர்களுடைய பணியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியவங்க. இதில் கொஞ்சம் பேருக்கு ஒரு 20% பேர் மட்டும்தான் மீடியாலே வந்திருக்காங்க. கூகுள் பண்ணா நேற்று தான் நிறைய பேருக்கு புதுசாக ஒரு வெப்பேஜே கிரியேட் ஆயிருக்கு. அவங்கள பற்றி ஒரு ஹிட்டே நேற்று தான் வந்திருக்கும். ஆனாலும் உங்களை நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ப்ளீஸ் ரீட் அபவுட் ஆல் தி பத்மா அவார்ட்ஸ். இட் வில் இன்ஸ்பயர். இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை அதை இன்ஸ்பயர் பண்ணும். பிகாஸ் தட் இஸ் a work in action. அவங்கெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு எதுவும் பேசாம அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக அரசு அவங்களை கௌரவப்படுத்துறாங்க. அதுவும் இந்த நேரத்தில், ஏன்னா மயிலானந்தம் ஐயாவுடைய பெயரை வைத்து இதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வாரம் ப்ரௌசிங்ல தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. அன்பு மாணவ செல்வங்களே, ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங், நம்முடைய மாணவர்கள் நாட்டினுடைய கட்டமைக்கக்கூடிய பணியில அவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது என்று கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. அதற்கு நாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. வாட் இஸ் a நேஷன்? நேஷன்ங்கிறது, நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், ஈரோடு பக்கத்தில் பிறந்திருக்கலாம். நமக்கு இந்தியாவை நிறைய பேர் பார்க்காம கூட இங்கே உட்கார்ந்துருப்போம். இந்த நார்த் ஈஸ்ட் நம்ம பார்க்கல, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை பார்க்கல, நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகல, நிறைய இடத்துக்கு நம்ம போகல. ஒரு 2-3 மாநிலத்தை பக்கத்தில் கர்நாடகா போயிருக்கலாம், கேரளா போயிருக்கலாம், டூர் போயிருக்கலாம். அப்படித்தான் இந்த நாட்டை நாம் பார்க்கின்றோம். ஆனா நாட்டை அப்படித்தான் பார்க்கணுமா அப்படிங்கிற முதல் கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். ஆர் வி வெரி கிளியர் அபவுட் வாட் இஸ் a நேஷன்? இன்னைக்கு நம்ம 2025 இருக்கோம். இஃப் ஐ டேக் யூ பேக் 2000 இயர்ஸ், 2000 ஆண்டுகள் பின்னாடி உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா, பிகாஸ் a bit of history ட்ரேஸ் பண்ணிட்டு will come to present. ஃபர்ஸ்ட் ஏடி, ஜீசஸ் கிரைஸ்ட் இறந்த பிறகு நாம ஏடின்னு சொல்றோம், ஆஃப்டர் டெத்.
If you go 2000 years before, first ADல இன்று இருக்கக்கூடிய பாரதம் இதனுடைய பொருளாதாரம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Where we were 2000 years before. இது நிறைய பேர் குவான்டிஃபை பண்ணிருக்காங்க. ப்ரொஃபசர்ஸ் லைக் ஆங்கிவஸ் மேடிசன், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவங்க, he has written a very beautiful book in 1998. He has quantified all the countries' economic growth over the last 2000 years. First ADல எல்லோருமே ஒத்துக்கிறது, இந்த உலகத்தினுடைய முதன்மையான பொருளாதார நாடாக நம்முடைய பாரத நாடு இருந்துச்சு. We were handling 33% of the world's GDP in PPP. PPP நாம என்ன சொல்றோம்னாங்க, இன்னைக்கு நம்ம டாலர் வேல்யூவேஷன் கொண்டு வந்துட்டோம். அதை நாம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இன்னைக்கு ஒரே நாட்டில் பன் இருக்கு, இன்னொரு நாட்டில் பன் இருக்கு, ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய விலையை வச்சு PPP-யை ஃபிக்ஸ் பண்றோம். In first AD, across the world, Bharat's percentage in world GDP was 33%, 33%. China was at 19%. இன்னைக்கு இருக்கக்கூடிய சைனா அன்னைக்கு 19% இருந்தாங்க. அப்படியே 1000 வருஷம் முன்னாடி போறேன். From first AD I am coming 1000 years before. 1000 AD அப்படின்னா இப்ப இருந்து 1000 ஆண்டுகள் பின்னாடி அன்னைக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரம் உலக அளங்கல PPP அடிப்படையில் it was 29%. 33 இருந்து 4 விழுக்காடு கீழே வந்திருக்கும். We fell about 4%, we were at 29%. China continued to be at 17-18%. Europe, அப்ப ரோமன் எம்பையர் இருக்காங்க, the mighty Roman Empire. Europe was at 11%. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூரோப்பிய நாடுகள் 42 நாடுகள் 11% of global GDP-ல PPP-ல இருக்காங்க. ஆப்பிரிக்கா, அப்ப ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைனாஸ்டி இருந்தாங்க. ப்ராஃபட் முகமது அவருடைய ஓன் டாட்டர், அவங்க பேரு ஃபாத்திமா. அவர்களுடைய வழி வந்த ஒரு டைனாஸ்டி ஃபத்திமிட் ஒரு டைனாஸ்டி இருந்துச்சு. They were having 12% of the world's GDP. ஆப்பிரிக்காவுடைய highest potential was at 1000 years before, 1000 AD. அப்போ இந்தியா was at 29%. I am pushing another 500 years before, 1500. இன்னையிலிருந்து 500 வருஷம் பின்னாடி போய் பார்க்கிறோம், 1500. 1500 also, India's GDP continued to be at 27%. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தினுடைய சப்ளை லைன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், சில்க் ரூட்டை கண்ட்ரோல் பண்ணோம், உலகத்தினுடைய மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸா இருந்தோம், இந்த உலகத்துக்கு தேவையான நிறைய பொருள் நம்ம கொடுத்தோம். ஏன் ரோமன் எம்பையர் 12th செஞ்சுரியில கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்தியாவோட நம்ம ட்ரேடு பண்ணி 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 பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இந்தியாவுக்கு அட்வான்டேஜா இருக்கு, ரோமன் எம்பையருக்கு அது டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. இந்தியாவில் நம்ம ட்ரேடு பண்ண ஸ்பைசஸ் மட்டும், தி அமௌண்ட் ரோமன்ஸ் காட் பை ட்ரேடிங் ஸ்பைசஸ் வித் ஆர் கண்ட்ரி, அந்த பணம் மட்டுமே ரோமன் எம்பையருடைய ஸ்டாண்டிங் ஆர்மியினுடைய சம்பளத்தை கொடுத்துச்சு. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னாங்க, இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் பாஸ்ட், வி டோன்ட் ஈவன் நோ வாட் இஸ் கோயிங் டு பி இன் தி ஃபியூச்சர். நம்ம எங்க போகணும், இன்னைக்கு 22 23 வயசுல நாம் இருக்கோம், எவ்வளவு பெரிய கனவை நாம் காண வேண்டும் என்பது கூட நமக்கு தெரியாம போயிடும். ஸோ ரோமன் எம்பையரினுடைய ஸ்டாண்டிங் ஆர்மி விச் வாஸ் யூஸ் ஃபார் கான்கரிங் த ஹோல் ஆஃப் யூரோப், பார்ட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா, பார்ட்ஸ் ஆஃப் ஏசியா, அதனுடைய ஸ்டாண்டிங் ஆர்மியினுடைய சம்பளத்தை நம்முடைய ஸ்பைஸ் ட்ரேடிங் மட்டுமே கொடுத்துச்சு. ஸோ 15th century 1500 எகெயின் நம்ம 27% ஜிடிபியில் இருக்கோம். விஜயநகர் வாஸ், தேங்க்யூ சார், நன்றிங்க சார். விஜயநகர் எம்பையர் வாஸ் எ வெரி பவர்ஃபுல் எம்பையர். அப்போ நாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். 1600 century, இப்ப இருந்து 400 வருஷம் பின்னாடி போறோம். தட் இஸ் த டைம் நம்முடைய ஜிடிபி பிபிபியில் முதலாக நாமும் சைனாவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிறோம். போத் வேற 22%. முகல் சொல்ல வர்றாங்க, சப்ளை ரூட்ஸ் கட் பண்றாங்க, ஃபால் ஆஃப் விஜயநகர் எம்பையர், முகல்ஸ் couldn't establish any economic node point. நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். For 1600 years, the land which you are sitting, இந்த மண்ணில் நம்ம எங்கே அமர்ந்திருக்கின்றோமோ, from first AD to 1600, we were the world superpower by any metric. எந்த மெட்ரிக் எடுத்து பார்த்தாலும் கூட we were the world superpower for 1600 years. இன்னைக்கு உலக வரலாற்றில் எந்த ஒரு நாடும் கூட அமெரிக்கா இருக்கிறாங்க சூப்பர் பவரா என்ன 60 இயர்ஸா இருக்கா? Britain was a superpower for 100 years. China might be a superpower for the next 100 years. இவங்கெல்லாம் இருக்கலாம். பட் 1600 ஆண்டுகள் ஒரு கலாச்சாரம், ஒரு சிவிலைசேஷன் ஃப்ரம் பாரத் அக்ராஸ் மல்டிபிள் டைனாஸ்டி, மல்டிபிள் கிங்டம்ஸ். ஒரு டைனாஸ்டி, ஒரு கிங்டம், ஒரு சிவிலைசேஷன் என்று சொல்வதை விட 1600 ஆண்டுகள் ஒரு பழமையான கலாச்சாரம், உலகத்தினுடைய முன்னோடியாக பொருளாதாரத்தில் இருந்திருக்குன்னா நம்முடைய நாடு. ஆனால் நீங்க எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் யார் இருக்கீங்க,
நீங்க ஆங்கிலஸ் மேடிசனுடைய புக்கை படிங்க, நல்லா ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. அவர் எந்த அளவுக்கு போயிருப்பாருன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன குட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணோம் அந்த அளவுக்கு போயிருப்பாரு. OECD அமைப்பினுடைய எக்கனாமிக் அட்வைசரா கூட பிரகாரம் இருந்தாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெயர் எக்கனாமிக்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். டுடே we are roughly about 5% of the world GDP. உலகத்தினுடைய GDPல 5% இருக்கும். From 33% we came all the way down to 5%. ஒருவேளை இன்னைக்கு நம்ம டாலர் டேர்ம் இல்லாம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி PPP ல பாத்தீங்கன்னா we are at about 9%. இன்னைக்கு PPP ல நம்ம 9% இருக்கோம். China is about 19%. மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளப், திஸ் இஸ் a place where you should read lot of history. ஏன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக் ரீடிங் ஒரு பக்கம், அது டெக்னிக்கல் நாலேஜ். நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இல்லை 7 அசோசியேட்டட் காலேஜஸ் இங்கே இருக்குங்க. வேற ஒரு டெக்னாலஜி காலேஜ் கொங்கு குரூப்பில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொங்கு குரூப்பில், பாலிடெக்னிக் காலேஜ், இதெல்லாம் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி கிளப்புக்கு நீங்கள் வரும் பொழுது நிறைய வித்தியாசமான ஆட்களை அழைத்து பேசும் பொழுது, லைப்ரரியில் உங்கள் சப்ஜெக்ட் இல்லாமல் இன்னொரு புக் எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது மட்டும்தான் you will understand a bit of history where we were and where we are supposed to do. இன்னைக்கு நாம தமிழர்களாக பெருமை நமக்கு இருக்கு, பெருமை. உலகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நாகரிகம், ஒரு தொன்மையான ஒரு மொழி நம்மகிட்ட இருக்கு. நேத்து கூட அடிச்சநல்லூர்ல, தென்காசி பக்கத்துல எல்லா இடத்துல எடுக்கக்கூடிய ஒரு புதை பொருளும் கூட நாம் 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் நம்முடைய பெருமையை பறைசாற்றுகின்றார். சோழ பேரரசை பற்றி மிக பெருமையாக பேசுகின்றோம், த மைட்டி சோலாஸ். பட் எத்தனை பேருக்கு தெரியும், Cholas never went outside their home to conquer a territory. சோலாக்கு அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. ஸ்ரீலங்காவை போய் பிடிச்சி நம்ம பிளாகை போட்டு நம்ம கீழே வச்சுக்கணும், சூசரண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்டாப்ளிஷ் யுவர் பவர் ஓவர் டிஃபரெண்ட் லேண்ட். இல்லை நம்ம கடாரம் மலேசியாவுக்கு போகணும், ஸ்ரீவிஜயா கிங்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மலேசியா, இந்தோனேஷியா, அங்க போகணும்னு எப்பவுமே சோலா நினைக்கலீங்க. சோலாஸ் வெஞ்சர்ட் அவுட்சைட் தமிழ்நாடு, த பிரசன்ட் தமிழ்நாடு, only for securing supply lines. எப்பவெல்லாம் சோலாவுடைய ட்ரேடுக்கு ஒரு பிரச்சனை ஆகுதோ, when somebody were disturbing our trade, நம்முடைய வணிகர்கள் இங்கிருந்து பொருளை உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க. ஏன்னா அப்பதான் நீங்க 33% இருக்க முடியும். நம்முடைய பொருள் உலகம் முழுவதும் போனா தான் நீங்க 29% இருக்க முடியும். நம்முடைய கூட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா போனா தான் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர்னாவது இருக்க முடியும். சோலாஸ் 2 முறை மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வதற்காக வெளியே போனாங்க. ஒன்னு 1017 இன்னையிலிருந்து 1008 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா 1017 the Cholas went outside. எதுக்கு போனாங்க? மலேசியாவில் இருக்கக்கூடிய கடாரத்துக்கு போனாங்க. கடாரத்துக்கு எதுக்கு போனாங்க? இங்கிருந்து போகக்கூடிய சப்ளை லைன் ஷிப் நம்முடைய வணிகர்களை தொந்தரவு பண்றாங்க, அதை சரி பண்ணணும், நம்முடைய வணிகர்களுக்கு ஒரு ஃப்ரீ பேசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக சோழர்கள் போய் கடாரத்தை அடிச்சாங்க. 1025 சரியாக இப்ப இருந்து சரியாக 1000 ஆண்டுகள் பின்னாடி 1025 இந்த உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நேவல் கான்கெஸ்ட் சோலா பண்ணாங்க. ஸ்ரீவிஜயா கிங்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, மலேசியாவுக்கு போனாங்க. எதுக்கு? சப்ளை லைனை உருவாக்குறதுக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லோருமே அடுத்து உங்களுடைய வாழ்க்கை, அடுத்த 40 ஆண்டு காலம் நீங்க என்ன செய்ய போறீங்க, அந்த நாட்டுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது ஸ்ட்ராட்டஜிக்கா, தாட் லீடரா நீங்க திங்க் பண்ணணும். நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நானும் இதை பண்றேன் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? நீங்க செய்யக்கூடிய வேலை உங்க சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கா? நீங்க செய்யக்கூடிய வேலை உங்க நாட்டுக்கு பயனுள்ளதா இருக்கா? இந்த 3 கேள்வியும் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலையை செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கிறது அல்லது உங்க குடும்பத்துக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த 80 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஏஜ் அப்படிப்பட்ட ஒரு ஏஜ், 22, 23, எனிதிங் இஸ் பாசிபிள். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னாங்க, இந்த மண்ணில் நாம் அமர்ந்திருக்கின்றோம், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது. நமக்கு முன்பு எப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதத்தை கட்டமைக்க they have fought so hard. அது 1025 when Cholas went for Srivijaya kingdom, அன்னைக்கு நம்முடைய எய்ம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரைட் இந்தோனேஷியா பக்கத்துல அந்த கடல் சின்னதாக போகக்கூடிய ஒரு பகுதி. 50% ஆஃப் வேர்ல்ட் ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் பாஸ் த்ரூ தட். சைனாலிருந்து வரக்கூடிய எல்லா பொருளும் மலாக்கா ஸ்ட்ரைட் வெளியா தான் வெளியே வந்து யூரோப் அண்ட் இந்தியா அல்லது இந்த பார்ட் ஆஃப் ஏசியாவுக்கு வர முடியும். அன்னைக்கு சோலா நம்ம நேவியை கொண்டு போய் அடிச்சதே ஸ்ரீவிஜயா கிங்டம். அந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டை ஓபன் பண்ணணும். அதுல யாரும் கூட நம்மளைய பிடிச்சு ஒரு சுயஸ் கெனால் மாதிரியோ ஒரு பனாமா கெனால் மாதிரியோ இந்த கூட்ஸ் அண்ட்
டிராபிக்கை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக போனோம். ஸோ எவ்ரிபடி ஹேட் a strategic விஷன். இந்தியாவை ஆண்டவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் கூட எவ்ரிபடி ஹேட் a strategic விஷன். இந்த நாட்டை எப்படி முன்னாடி கொண்டு போறது, இந்த நாட்டை எப்படி ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸா மாத்துறது, இந்த நாடு இன்னும் 1000 ஆண்டுகள் எப்படி இந்த இடத்துல இருக்கும். இன்னைக்கு அமெரிக்கா, இன்னைக்கு நம்ம எல்லாமே சொல்ற டொனால்ட் ட்ரம்பை பார்க்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் இப்படி பண்றாரு, நைட்டு 12 மணிக்கு போறாரு, வெனிசுலாவுடைய பிரசிடென்ட்டை தட்டி தூக்கிட்டு வந்துடுறாரு. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம நான் கிரீன்லாண்டை பிடிப்பேன் பிரச்சனை பண்றாரு, அவர் ஒரு நல்ல தலைவர் அல்ல அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்களோ இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அதை பண்ண பார்க்கிறார். 2025 ஜனவரியில தி அமெரிக்கன் கவர்மெண்ட் இஷ்யூட் a national security strategic doctrine, ஒரு டாக்ட்ரைன் இஷ்யூ பண்றாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட், பப்ளிக் டாக்குமெண்ட், ஃப்ரீயா இருக்கிறவங்க படிங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஸ்ட்ராட்டஜிக் டாக்டரினுடைய ஃபர்ஸ்ட் லைன் அமெரிக்கன்ஸ் எழுதுறாங்க, the aim of this government is to keep Americans powerful, is to keep Americans wealthy, is to show to the world the power and the might of the American army. இது கவர்மெண்ட்டினுடைய டாக்குமெண்ட்ல முதல் வார்த்தையாக அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டாக்டரின் இருக்கு. இப்ப சைனா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் போறீங்க, நீங்க சவுத் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்களா? அமெரிக்கா என்ன பண்றான், வெனிசுலாவை போய் தட்டி தூக்கி பிரசிடென்ட்டை தூக்கிட்டு வந்து அமெரிக்கன் பிரிசன்ல வச்சிருக்கான். யாராவது சைனாவை சவுத் அமெரிக்கா கூட விடலான்னு பார்த்து, நாங்க இருக்கக்கூடிய ஏரியால நாங்க ஒருத்தர் தான் ரவுடி, இன்னொரு ரவுடியை உள்ள வந்தீங்கன்னா எந்த நாட்டையும் விட மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். ரஷ்யன்ஸ் அண்ட் சைனா நார்த் ஆர்டிக் சீல சண்டை போடுறாங்க, ஏன்னா ஷிப்பிங் லேன் ஓபன் ஆகுது. இத்தனை காலமா போலார் ஐஸ் கேப் மூடி இருந்த பகுதி இன்னைக்கு ஓபன் ஆகுது. ட்ரம்ப் வாண்ட்ஸ் கிரீன்லாண்ட், அதையும் நான் பிடிக்கணும், அதை விட்டுட்டீங்கன்னா ஷிப் எல்லாம் இங்க வரும். இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஒரு நாடும் எப்படி முன்னாடி போலாம், எப்படி நம்ம நாட்டை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கலாம், எப்படி நாம் இன்னும் நம்முடைய நாட்டு மக்களை பணக்காரங்களாக்கலாம் தான் யோசிக்கிறாங்க. அது சரியா தவறா அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள நான் போகலீங்க. இந்த உலகம் அமைதியா இருக்கணும், யாரும் சண்டை போடக்கூடாது, எல்லாரும் நம்ம வேலையை பார்க்கணும். நீங்க நினைச்சீங்கன்னா கூட சைனா அப்படி நினைக்க போறதில்ல, பாகிஸ்தான் அப்படி நினைக்க போறதில்ல, இன்னொரு நாடு அப்படி நினைக்க போறதில்ல. என்னுடைய ஆசை, இந்த அற்புதமான அரங்கத்தில் இருக்கக்கூடிய 4500 குழந்தைகளும் இந்த நாட்டுக்காக நீங்க எப்பொழுதும் யோசிப்பீங்க அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை, என்னுடைய நம்பிக்கை. என்ன செஞ்சால், யூ ஸ்டார்ட் அ ஸ்மால் பிசினஸ், யூ வில் திங்க் அபவுட் திஸ் கண்ட்ரி. யூ ரன் அ பிக் பிசினஸ், யூ வில் திங்க் அபவுட் திஸ் கண்ட்ரி. யூ ரன் திஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த கண்ட்ரிக்கு எப்படி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் பொட்டன்ஷியலை உருவாக்கி கொடுக்கலாம். என்ன வேலை செய்தாலும் கூட நம்முடைய நாடு என்னால் எப்படி முன்னேறுகிறது, என்னால் இந்த சமுதாயம் எப்படி முன்னேறுகிறது அப்படிங்கிற சிந்தனையில நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். உங்க எல்லாத்து கையிலும் இன்னைக்கு செல்போன் இருக்கு. நம்ம இன்னைக்கு பேசுறோம், சண்டையே வேண்டாம் சார், சமாதானமா போய்க்கலாம், சுகினோ பவத்துன்னு தான் நம்ம ஒரு பூஜை பண்ணா கூட கோயில் அப்படித்தான் நம்ம சொல்றோம். உலக அமைதி, எல்லாம் சேமமா இருக்கணும், அமைதியா இருக்கணும்னு சொல்றோம். உங்க கையில இன்னைக்கு செல்போன் இருக்கு, எல்லாத்து கையிலும் செல்போன் இருக்கு. செல்போன் இல்லாதவங்க இந்த அரங்கத்தில் இல்ல. உங்க செல்போன் எடுத்து, குறிப்பா இந்த ஆப்பிள் செல்போன் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சாம்சங் அது ஒரு மாடல், ஆப்பிள் ஒரு மாடல். ஆப்பிள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு உங்க ஆப்பிள் செல்போன் அது இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு பவர்ஃபுல் கம்பெனி, அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட ப்ரமோட் பண்ணக்கூடிய கம்பெனி. அந்த போனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிப் உள்ள இருக்கும், சிப் இருக்கும் உள்ள, அதுல நிறைய டிரான்சிஸ்டர் போட்டு ஒரு சிப் வச்சிருக்காங்க. அதான் எல்லா வேலையும் செய்யுது. ஒரு கம்ப்யூட்டருக்கு சமமா நீங்க போன் நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க, வீடியோ எடிட் பண்றீங்க, வீடியோ போடுறீங்க, மல்டிபிள் இது ஒர்க் பண்றீங்க, புக் எழுதுறீங்க, புக் பப்ளிஷ் பண்றீங்க, கேம் விளையாடுறீங்க, எல்லாம் நீங்க செல்போன்ல இருக்கு. அந்த சிப் எங்கேன்னு பாருங்க. சிப் எங்க வந்துச்சு? ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் அந்த சிப்பை செய்யறான். ஆப்பிள் போன்ல இருக்கக்கூடிய சிப் ஒரே ஒரு கம்பெனி. அவன் ஆப்பிளுக்கு மட்டும்தான் கான்ட்ராக்ட் பண்ணிருக்கான், ஆப்பிளுக்கு மட்டும் கொடுக்குறான். TSMCங்கிற கம்பெனி, தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தைவான்ல இருக்கு. ஒரே ஒரு சிப். அந்த சிப்புக்கு ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் மிஷின் கொடுக்குறான். இன்னைக்கு நம்ம சொல்றோம் அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபி மிஷின் நம்ம சொல்றோம். ஒரே ஒரு கம்பெனி, டச் கம்பெனி ASML ப்ரொடியூஸ் பண்றான். ASML ஒரு நிறுவனம். அவன் அடுத்த 10 வருஷம் எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் போட்டா யாரும் அந்த மிஷினை வாங்க முடியாது. ஒரு சிப்பு கூட, நீங்க வச்சிருக்கிற செல்போன்ல இருக்கக்கூடிய ஒரு சிப்பு கூட ஒரு நிறுவனம் தைவான்ல தயாரிக்கிறான். அது தைவானுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு ஒரு டச் கம்பெனி மிஷின் சப்ளை பண்ணுது. ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுது, இன்னைக்கு போன் உங்ககிட்ட வருது. ஒரு போன் நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட
பல நாடுகளுடைய பிராண்ட் அம்பாசிடர் தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு யாருமே நான் இந்தியாவுடைய பிராண்ட் அம்பாசிடர் சொல்ல முடியாது. நம்ம இந்தியர்களாக இருந்தாலும் கூட வேறு வேறு நாடுகளுடைய ஆதிக்கம், அவங்க பொருள் இன்னைக்கு உங்களை டாமினேட் பண்ணது, கண்ட்ரோல் பண்ணது. இதுக்கு நாம் இன்னைக்கு முயற்சி பண்றோம். ஒரு ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு பாரதமா நம்ம மாறணும். இப்ப என் கையில் ஒரு சின்ன டேட்டா வச்சிருக்கிறேன். ஐஐடியிலிருந்து எத்தனை பேர் வெளியே போறாங்க, கடந்த 10 ஆண்டுகளாக ஐஐடியில் படித்தவங்க எத்தனை பேர் வெளியே போறாங்க. எனக்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் டேட்டா என் கையில் இல்லாதனால, எத்தனை பேர் கொங்குல படிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்காங்க டேட்டா இல்லாத காரணத்தினால, ஐஐடி டேட்டா பப்ளிக் டேட்டா அது உங்க முன்னாடி நான் படிக்கிறேன், கேளுங்க. ஐஐடியை பொறுத்தவரை ஒரு காலத்தில் படித்தவர்கள் எல்லாம் அமெரிக்கா போகணும், பெரிய பெரிய நிறுவனத்துக்கு வேலை பார்க்கணும், அந்த நிறுவனத்தை முன்னேற்றணும், அந்த நாட்டை மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். இன்னைக்கு நீங்க ஐஐடி பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் ஐஐடியில் 2009 வரைக்கும் ஐஐடியில் 20,000 பேர் பாஸ் ஆயிருக்கிறாங்க. 41% இந்தியாவிற்கு வெளியே செட்டில் ஆயிருக்கிறாங்க. 41%. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய நம்பர். 20,000 பேர்த்துல 8,200 ஐஐடியில் படிச்சவங்க, மக்கள் வரி பணத்தில் படிச்சவங்க, நம்முடைய தந்தை தாய் எல்லோரும் கற்ற பணத்தில் ஹெவிலி சப்சிடைஸ்ட் எஜுகேஷன் 15,000, 20,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 1000 அப்படின்னு படிச்சதுல 20,000 பேர்த்துல 41% பேர் அவுட் சைடு இந்தியா செட்டில்டு. போஸ்ட் 2010 2010 இருந்து 2020 வரைக்கும் 15.8% வெளியே போயிருக்கிறாங்க. அதாவது 41% இருந்த ஐஐடியினுடைய நெட் எக்ஸிட் 2009 இருந்து 2020 வரைக்கும் 15.8% கீழே வந்திருக்கு. 2021 இருந்து வெளியே போய் செட்டில் ஆன ஐஐடியன்ஸ் 2%. இப்ப யாரு எப்படி மாறுதுன்னு பாருங்க. 2009க்கு முன்னாடி 41%, 2009 to 2020 15.8%, 2021 இருந்து 2%. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க, எனக்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஐஐடிக்கும் கொங்குக்கும் நான் எந்த வித்தியாசத்தையும் பார்க்கலைங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஐஐடியில் படிக்கிறேன், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கொங்குல படிக்கிறீங்க. ஆனால் நீங்களும் அதை விட சிறந்தவர்கள். உங்களுக்கும் நான் சொல்வது, எல்லோருமே இன்னைக்கு இந்த நாட்டை ஒரு பொட்டன்ஷியல் நாடா பார்க்கிறாங்க. வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய நாட்டில் இருக்கலாம். இந்த நாட்டில் எல்லா விதமான வேலையும் செய்யலாம். எல்லா விதமான வேலை செய்வது மட்டுமல்ல, அதற்குரிய ஊதியமும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இன்னைக்கு எல்லோருக்குமே வந்திருக்குது. ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த டாபிக்ல ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங்னு கேட்டீங்கன்னா, முதல் நான் சொல்வது, ஒரு விஸ்தாரமான பார்வை உங்களுக்கு இருக்கும். நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன், நான் ஈரோட்டை சார்ந்தவன், இந்த கிராமத்தை சார்ந்தவன். நம்முடைய அடையாளம் அது பெருமை. யாரும் நம்முடைய அடையாளத்தை, தமிழர் என்கின்ற அடையாளத்தை எப்பொழுதும் எடுக்க போவது கிடையாது, எடுப்பதற்கு நாம் விடப்போவதும் கிடையாது. ஆனால் பார்வை விஸ்தாரமா இருக்கும். நான் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன். இந்த நாடு அடுத்து எப்படி போகணும்? 1600 ஆண்டுகளாக நம்பர் 1 இருந்த நாடு இன்னைக்கு கீழே வந்திருக்கும் பல பல காரணத்திற்காக. இன்னைக்கு இந்த நாட்டுக்கு சோழ பேரரசு எப்படி யோசிச்சாங்க, கடாரத்துக்கு ஏன் போனாங்க, ஸ்ரீவிஜயாக்கு ஏன் போனாங்க, இன்னைக்கு இந்த நாட்டிற்காக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு விதை உங்க மனசுல வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். உங்களுக்கு எல்லாமே இருக்கு. we are patriotic Indians. patriotism doesn't mean ஒரு ரிபப்ளிக் டேக்கு ஒரு தேசிய கொடியை நான் குத்தி இருக்கேன், நான் ஜனகணமன பாடும்போது எந்திரிச்சு நின்னேன், நான் எப்பவுமே நேஷனல் ஃபிளாக பார்த்தா மரியாதையோடு நிற்பேன், நான் சல்யூட் பண்ணுவேன், எப்பவுமே நான் அப்படி இருப்பேன். அது பேட்ரியாட்டிசத்துடைய முதல் படிதான். நிறைய பேர் நம்ம பேட்ரியாட்டிசத்துடைய 2வது படி 3வது படியில கால் வைக்காம இருக்கோம். இந்த நாடு, இந்த நாட்டுக்காக நான் என்ன செய்ய முடியும்? இத்தனை முன்னோர்கள் என் கையில கொடுத்திருக்கிறாங்க. ஹவு கேன் ஐ மேக் திஸ் அ மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் குளோபல் பவர் அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். 2வது, நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. 2000க்கு முன்னாடி இருந்துச்சு, நிறைய பேர் போனாங்க. நானே சொன்ன பாருங்க, 41%, 15.8%, இன்னைக்கு 2% ஆஃப் ஐஐடிஸ் வெளியே போறாங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் மேபி ரஃப்லி மோர் ஆர் லெஸ் சேம் நம்பர் இருக்கலாம். அதனால இந்தியாவில் இருந்து நம்முடைய நாட்டை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு நீங்க யோசிங்க. ஹோம் குரோன் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வேணும், நம்ம ஊர்ல நம்ம தயாரிக்கணும். ஒரு பொருளும் கூட நம்ம எந்த நாட்டின் மீது டிபெண்ட் ஆகாம இங்க இருக்கணும். இன்னைக்கு வெனிசுலாவை போய் ட்ரம்ப் அடிக்கிறாருன்னா, உங்க எல்லோருத்துக்குமே தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, உலகத்தினுடைய ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல எந்த நாட்டில் ஆயில் அதிகமா இருக்குதுங்க? ப்ரூவன் ஆயில் ரிசோர்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க.
இதுவரை கண்டுபிடித்த ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது? யாராச்சும் சத்தமா சொல்லுங்க. சவுதி அரேபியா, டிபிக்கல் கல்பிரேட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க அவங்க இல்லைங்களா? ஓபெக் கண்ட்ரிஸ் இருக்கு. ப்ரூவன் ஆயில் ரிசோர்ஸ் இந்த உலகத்துல அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வெனிசுலா. சிம்பிள். ஏன் அமெரிக்காக்கார வெனிசுலாக்கு போறான்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதை நம்ம ஒளிச்சு மறைச்சு ஏன் போறான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்கா வெனிசுலாக்கு போறாங்க, அவன் இன்னும் 50 வருஷம் கழிச்சு யோசிக்கிறான். அந்த ஆயில் சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனுடைய பவர் கீழே இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதற்கு ஒரு காரணத்தை சொல்றான், ட்ரக்ஸ். வெனிசுலாவுடைய அதிபர் ட்ரக்ஸ் வித்தாங்க. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், உள்ளூர்ல யாரோ ஒரு பேட்டர் ரவுடி ட்ரக்ஸ் வித்தான்னு தான் சொல்லுவோம். போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டு வருவாங்க, ஒரு ரவுடி கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க, ட்ரக்ஸ் வித்தான். இன்னைக்கு அமெரிக்காக்காரங்க அரெஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா வெனிசுலாவுடைய பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு ட்ரக்ஸ் வித்தாருன்னு அவர் மேல சார்ஜ் போட்டு மேன்ஹாட்டன் கோர்ட்ல அவர் மேல இண்டிக்மெண்ட் போட்டு இன்னைக்கு ட்ரையல் ஆரம்பிக்கிறான். அதனால் எல்லா நியூஸையுமே கொஞ்சம் டீப்பா படிங்க. வாழ்க்கையில எது படித்தாலும் கூட இன்னும் ஒரு லேயர் கீழே போங்க. சர்ஃபேஸ் இருக்கிற எதுவுமே நம்பாதீங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரூவன் ஆயில் ரிசோர்ஸ் இஸ் வெனிசுலா. அப்ப அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். அடுத்த 50 ஆண்டு காலம் நம்ம கிட்ட. இன்னைக்கு குளோபல் வார்மிங் நம்ம சொல்றோம், ஐயோ பூமி வெப்பமடைஞ்சிட்டு இருக்கு, போலார் ஐஸ் கேப் எல்லாம் உருகுது, ஆர்டிக் சி, நார்த் ஆர்டிக் ஐஸ் கேப் எல்லாம் உருக ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லா ஷிப்பும் போக ஆரம்பிக்கும். அப்ப நாளைக்கு அந்த ஷிப் எல்லாம் வந்தா சைனாக்கார பொருளை கொண்டு வந்து ஸ்காண்டினேவியால வைப்பான், சைனாக்கார பொருளை கொண்டு வந்து யூரோப்ல வைப்பான். இன்னும் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழிச்சு அது நடக்கக்கூடாது. நேரா போய் கிரீன்லாண்டை பிடிச்சு அதுல நங்கூரம் போட்டு உட்கார்ந்துரு. ஏன்னா போலார் ஐஸ் கேப் மெல்ட் ஆகும் பொழுது அமெரிக்கன் ஷிப்ஸ் மட்டும் அங்கே போக வேண்டும் என்று இன்னைக்கு அமெரிக்கா 100 ஆண்டுகளை கழித்து இன்னைக்கு யோசிக்கிறான். ஆனால் நம்முடைய மாணவ செல்வங்கள் ஸ்ட்ராட்டஜிக் திங்கர். நம்மள இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறோம், நாளை காலையில் யோசிச்சுட்டு இருக்கோம். 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கணும்னு நீங்க யோசிக்கணும். அவங்ககிட்ட பெரிய பெரிய நிறுவனம் இருக்கு, முழு நேர வேலையாக இதை செய்கின்றார்கள். இன்னைக்கு ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங். 3வது, திங்க் டீப் அண்ட் லாங் டர்ம். சாதாரணமா ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெகுமதி கிடைக்கல, ஊதியம் கிடைக்கலனா கூட கேன் யூ சிட் டவுன், டேக் அ ப்ராப்ளம் அண்ட் சால்வ் இட் ஓவர் தி நெக்ஸ்ட் 10 years. அடுத்த 10 வருஷம் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து சால்வ் பண்ற ஆனக்கூடிய திறனை நீங்க ஏற்படுத்துங்க. எதற்காக நான் பத்மா விருது வாங்கினவங்களை படிங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னாங்க, இந்த 113 பத்மஸ்ரீ, 13 பத்மபூஷன், 5 பத்ம விபூஷன், இவங்க எல்லாத்தையும் பாருங்க. தி அவார்ட் இஸ் given for a lifetime of work. அவங்க 22 வயசுல கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்தாங்க, 25 வயசுல வேலையில பெரிய ஆள் ஆயிட்டாங்க, 30 வருஷத்துல மில்லியனர் ஆயிட்டாங்கன்னு கொடுக்கலீங்க. 50-60 ஆண்டுகள் லைஃப் டைம் ஆஃப் ஒர்க்குக்கு இந்த நேஷன் அவங்கள ஹானர் பண்ணுது. அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். திங்க் லாங் டர்ம். ஷார்ட் டர்மா 1 year 2 year திங்க் பண்ணாதீங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னாங்க, இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். எல்லாத்துக்கும் இன்னைக்கே ரிசல்ட் வேணும், இன்னைக்கு புகழ் வேண்டும், இன்னைக்கு வெளிச்சம் வேண்டும், இன்னைக்கு பணம் வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அப்படி யோசிக்கிறவங்க நீங்க கிடையாது. யூ திங்க் லாங் டர்ம். 10 வருஷம் எடுத்து டேக் ஒன் ப்ராப்ளம் அண்ட் சால்வ் இட். இன்னைக்கு இன்ஜினியரிங் நான் படிக்கிறேன், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா, கேன் யூ பில்ட் மீ அ ஹவுஸ் தட் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி below 10 lakh, 3 bedroom with a hall and kitchen, where a poor middle class family can afford to live. நீங்க படிச்ச எல்லா டெக்னிக் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி கேன் யூ பில்ட் மீ அ ஹவுஸ். இதுதான் உங்க முன்னாடி இருக்க கூட சோஷியல் சேலஞ்ச். ரோடு மழை வந்தா ரோடு காணாம போயிருது, 3 மழை வந்தா எந்த ரோடு தாங்கிறது இல்லை. ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், பூனேல இருக்கக்கூடிய ஒரு ரோடு 75 ஆண்டுகளாக பாட் ஹோல் இல்லாம ஒரு ரோடு போட்டிருக்காங்கன்னு இப்ப எல்லாம் இன்டர்நெட்ல போடுறாங்க. Can a civil engineering student sitting in this hall, can you think long term in the next 10 years? I will change the way the construction happens in our country. நம்ம நாட்டில் கட்டுமானம் நடக்கக்கூடிய விதத்தை மாற்றுவதற்கான ஒரு யுக்தியை நான் அடுத்த 10 ஆண்டு காலம் என்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றேன். நீங்க யோசிக்கணும், அவர்கள் இந்த நாட்டுக்கு வேணும். We need them for this country. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நம்ம படிக்கிறோம். யாராவது ECE, EEE ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருப்பீங்க. என்னை கஷ்டப்பட்டு 2020க்கு அப்புறம் நேஷனல் AI மிஷன் போட்டிருக்கோம், நேஷனல் சிப் மிஷன் போட்டிருக்கோம். இன்னைக்கு சிப்பு கம்பெனியை இந்தியாவுக்குள்ள கூப்பிடுறோம். ஆனா 2 nanometer 3 nanometer சிப்ல நம்மகிட்ட இல்லைங்க. we are at 9, 10, 12 nanometerல இருக்கோம். ECE பசங்க புரிஞ்சுக்குவீங்க. நீங்க
இன்னைக்கு உலகத்துல பெரிய கம்பெனி நிவிடியா போறோம், நிவிடியா பேசுறோம், டிஎஸ்எம்சி பேசுறோம், அவங்கள 2 நானோமீட்டர்ல ஆபரேட் பண்றாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்றாருங்க, சவுதி அரேபியாவுக்கு ஸ்டேட் விசிட் போறார். சவுதி அரேபியாவில் போய் என்ன வாங்க முடியும்? சவுதி அரேபியாக்காரன்ட்டு ஆயில் இருக்கு, எத்தனை ஆயில் நீங்க வாங்குவீங்க? ஆயில் கையெழுத்து போட்டாச்சு. சவுதி அரேபியாக்காரங்கிட்ட பணம் இருக்கு, அவ்வளோ பணம் வச்சிருக்கான், ஆயில வித்து வித்து பணம் இருக்கு. ட்ரம்ப் எப்படி போனாருன்னு நீங்க படிக்கணும். கூட 50 அமெரிக்கா பிசினஸ் மேனை கூட்டிட்டு போறார். இங்க பாருங்க, இந்த 50 பேர் எங்க பிசினஸ் மேன். நீங்க ஆயில் வித்து சம்பாதிச்ச பணத்தை அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த நிவிடியாக்காரரை A150 சிப்பை கொடுக்க சொல்றாங்கிறார். நீங்க ஆயில் வித்து சம்பாதிச்ச பணத்தை அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஜெனரல் எலக்ட்ரிக் உங்களுக்கு டர்பைன் விற்பாங்கிறார். நீங்க ஆயில் வித்து சம்பாதிச்ச பணத்தை அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இவர் உங்களுக்கு F-16 விமானத்தை 50 கொடுக்குறோங்கிறார். உலக நாடுகளுக்கு அப்படி ஆயிடுச்சுங்க. ட்ரம்ப் போறாரு, 50 பிசினஸ் மேனை கூட்டிட்டு போனாரு. இந்த மாட்டு வியாபாரத்தில் 2 தரகர் பேசுவாங்கல்ல, 5 ரூபாயா 10 ரூபாய் அந்த துண்டை போட்டுட்டு மதுரை கீழே நம்முடைய சொந்தங்கள் அந்த துண்டு கீழே கைப்பிடிச்சு பேசுவாங்க. இந்த மாடு 10,000மா, இந்த மாடு 20,000மா, இந்த மாடு 15,000மா. இன்னைக்கு அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆசை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த 50 ஆண்டுகால இந்தியாவிற்கு அந்த பெருமையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை எங்களுக்கு இருக்கு. ஹோம் குரோன் டெக்னாலஜி, இண்டிஜினஸ் டெக்னாலஜி, நம்ம நாட்டில் நாம உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டை உயர்த்தக்கூடிய டெக்னாலஜி. இல்ல நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேர்ந்துட்டேன், உங்க இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க தான் நம்பர் 1 ரெக்ரூட்டர், நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லா காலேஜ்லயும் அதான். டே 1 வருவாங்க, ஒரு 1000 பேருக்கு அள்ளி போட்டுட்டு போவாங்க, எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. கொஞ்சம் பேர்த்த திருவனந்தபுரம் ட்ரைனிங் சென்டர் அனுப்புவாங்க, கொஞ்சம் பேர்த்த மைசூர் அனுப்புவாங்க, கொஞ்சம் பேர்த்த பெங்களூர் அனுப்புவாங்க, கொஞ்சம் பேர்த்த பூனே அனுப்புவாங்க. அங்க போய் என்னையா நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவினுடைய டாப் கம்பெனியினுடைய பேக் எண்டனுடைய ஒரு ப்ராஜெக்டினுடைய ஒரு பார்ட் எடுத்து நாம பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோமாங்க? அதுக்கு தான் அந்த காலேஜில் நம்ம படிச்சிருக்கோமா? அதுக்கு தான் அப்பா அம்மா நம்மளை வளர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் உட்கார வச்சிருக்காங்களா? தயவு செஞ்சு அப்படி யோசிக்காது, தயவு செஞ்சு அப்படி யோசிக்காது. ரிஸ்க் எடுங்க. திஸ் இஸ் த டைம் டு டேக் ரிஸ்க். திஸ் இஸ் த டைம் டு டேக் ரிஸ்க். அந்த கம்பெனில வேலைக்கு போறீங்களா? சந்தோஷம். 5 வருஷம் போங்க, 3 வருஷம் போங்க, 4 வருஷம் போங்க, போகாதீங்கன்னு சொல்ல. அங்கே இருந்து கொண்டு சர்க்கஸ்ல தூரி ஆடுவாங்க பாத்தீங்கன்னா, மேல இருப்பாங்க, அந்த ட்ரெபீசியம் பார்ல இருப்பாங்க. அப்படி சர்க்கஸ்ல இங்கிருந்து ஆடி அங்க போவாங்க. இதை விட்டுட்டு அதை பிடிப்பாங்க, அதை விட்டுட்டு அதை பிடிப்பாங்க, அதை விட்டுட்டு அதை பிடிப்பாங்க. முதல்ல கிடைக்கக்கூடிய வேலை உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேறுவதற்கான படிக்கல்லாக யோசி. எப்படி நான் இந்த நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? How can I do something for this country? Can I invent something? Can I change a process? Can I improve a process? Can I build something for this country? நீங்க யோசிக்கணும். தயவு செஞ்சு அந்த கம்பெனியில பெர்மனண்டா அங்கே இருந்து அப்புறம் H1B லாட்டரிக்கு சண்டை போட்டு அவன் நம்ம விசாவெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அமெரிக்கன் எம்பசிக்குள்ள வெளியே போயிட்டு வந்தா, ஒரு படத்துல ரஜினி சாரும் கவுண்டமணி வெளியே வருவாங்க, கண்ணாடியெல்லாம் உடஞ்சு சட்டையெல்லாம் பிஞ்சு 2 பேர் வெளியே வருவாங்க, ஏதோ ஒரு படம் பார்க்க போவாங்க, சின்ன தம்பி படம் பார்க்க போவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அமெரிக்கால அந்த விசாக்கு போயிட்டு வெளியே வர நிலைமை இருக்கு. நமக்கு அது வேண்டாம். we have to build this country. அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். everything should be home grown, should be indigenous. நேத்து ரிபப்ளிக் டே நீங்க எல்லாம் பெரேடு பார்த்திருப்பீங்க, எல்லாரும் பெரேடு பார்த்திருப்பீங்க. ரிபப்ளிக் டே பெரேடுக்கு சீஃப் கெஸ்ட் யாருங்க? டிவி பார்த்தவங்க எங்க யாராச்சும் இந்த ஜெனரல் நாலேஜ் குவிஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் மாணவர்கள் இருப்பீங்க. நேற்று ரிபப்ளிக் டே பெரேடினுடைய சீஃப் கெஸ்ட் யாருங்க? யாராச்சும் பார்த்தீங்களா பேப்பர் அன்னைக்கு காலையில்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சும்மா சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க சார். அடிச்சிட பாருங்க, கரெக்ட் அடிச்சிட பாருங்க. யூரோப்பியன் யூனியன், அதாவது அசோசியேஷன் ஆஃப் ஆல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஒரு யூனியன் இருக்கு, EU. அதனுடைய சேர்பர்சன் வர்சலா டியூனியூர்ஸ் அவங்க வந்திருக்காங்க. எல்லாம் கைப்பற்றுக்கு பார்க்கலாம், அவர் அருமையா பாருங்க, நல்லா படிக்கிறார் பேப்பர், சூப்பர். இப்ப அவங்க வந்தது முக்கியம் இல்லைங்க. அவங்க அம்மா மேல இருந்தாங்க, மோடி ஐயா மேல இருந்து என்ன காமிச்சிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்களா? மேடம் அங்க பாருங்க, எங்க தேஜஸ் ஹோம் குரோன், எங்க இன்ஜின் பறக்குது பாருங்க, 5 பறக்குது பாருங்க, அதான் காமிச்சிட்டு இருந்தாரு. அங்க பாருங்க மேடம், அதெல்லாம் எங்களுடைய ஹோம் குரோன் ஹைப்பர்சோனிக் மிசைல் வருது பாருங்க அப்படி. எதுக்குன்னா எனக்கு உலக நாடுகள் இதே யூரோப்பியன் யூனியன் 2019 வரைக்கும் இந்தியால ட்ரேட் டீல் நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரு நாடு, இன்னைக்கு சாயந்தரம் PM-ஓட அவங்க ட்ரேட் டீல் சைன் பண்ண வந்திருக்காங்க. அதுக்காக நேற்று கெஸ்டா வந்தாங்க. இன்னைக்கு இந்தோ யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் சைன் ஆகும்.
ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணும்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெவல் நீங்க அப்படி யோசிக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். ஆல்வேஸ் அஹெட், ஆல்வேஸ் ப்ரோக்ரஸ், ஒன் ஸ்டெப் அஹெட், இண்டிஜினியஸ், ஆத்ம நிர்பார் பாரத், நம்முடைய நாட்டினுடைய சொந்த பொருள், நம்ம உழைப்பு. இருபது பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இன்னைக்கு ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல டாப் சிஎக்ஸ்ஓ பொசிஷன், சிஇஓ, சிஎஃப்ஓ, சிபிஓ, இது மூணையும் சிஎக்ஸ்ஓன்னு சொல்றாங்க. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். எனக்கு ஃபார்ச்சூன் 500 கம்பெனி எடுத்தீங்கன்னா 500 × 3 1500, ஒரு கம்பெனிக்கு 3 பொசிஷன் இருக்கு. 1500 பேர்ல 19% are either from India or Indian origin. யோசிச்சு பாருங்க. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்னுடைய சிஎக்ஸ்ஓல 19% இந்தியர்கள் அல்லது இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்கள். எதுக்கு சொல்றோம் நாங்க? we are becoming the talent capital of the world. உலகத்தினுடைய டேலண்ட் இருக்கக்கூடிய நாடாக நம்ம நாடு இருக்கு. 142 கோடி பேர் உலகத்தினுடைய மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. சைனா கீழே வந்துட்டாங்க, 139 crore. நம்ம சைனா ஓவர்டேக் பண்ணிட்டோம். லாஸ்ட் 2 years சைனாஸ் நெட் பாப்புலேஷன் இஸ் நெகட்டிவ். லாஸ்ட் இயர் 8 மில்லியன், 80 லட்சம் பேர் சைனால கீழே வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் நெட் நெகட்டிவ் 1 மில்லியன். நாம ஆட் ஆயிட்டு இருக்கோம், க்ரோ ஆயிட்டு இருக்கோம். So we are the talent capital of the world. எவ்வளவு இன்ஜினியரிங் பசங்க, 4500 பேர் ஒரு கேம்பஸ் இருக்கு, இந்தியா முழுசு இருக்காங்க. ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிடெக்னிக், எல்லா இடத்துலையும் அவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு டேலண்ட்டை நாம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய 5வது பிரச்சனை. ஸோ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இன்குபேட்டர் செல் வேணும், இருக்கு. உங்களை எல்லாம் பிசினஸ் ஆண்டர்பிரனரா மாற்றணும். காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிற டூல்ஸ் டெக்னிக் இங்க கொடுக்கணும், வேணும். வெளியே வந்தோன்னே எல்லாரும் இன்ஜினியரிங் வேண்டாம், சிவில் சர்வீஸ் கொஞ்சம் பேர் வரணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த நாட்டுக்கு வேணும், அவங்க கொஞ்சம் பேர் சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்களும் போகணும். கொஞ்சம் பேர் சொந்த கம்பெனி அவங்களும் போகணும். கொஞ்சம் பேர் இயற்கை விவசாயம் அவங்களும் கொஞ்சம் பேர் போகணும். கொஞ்சம் பேர் ஃபைன் ஆர்ட்ஸ், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து ஒரு நல்ல சினிமா டைரக்டர், நல்ல நடிகரை நாங்களும் பார்க்கணும். அந்த டேலண்ட் இருக்கிறவங்க அதில் போகணும். ஸோ ஒரு கல்லூரி இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பொட்டன்ஷியலுக்கு தீனி போட வேண்டிய கட்டாயம் எனக்கு கல்லூரிக்கு இருக்கு. ஆல் த காலேஜஸ் ஹவ் டு ரிஃபார்ம் தெம்செல்வ்ஸ். இன்னைக்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து 42 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட தன்னை ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேர் ரிஃபார்மிங் தெம்செல்வ்ஸ். இத்தனை பேர்த்த எப்படி நான் தீனி போடுவேன்? அறிவு பசிக்கு எப்படி தீனி போடுவேன்? அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? அவங்களுடைய பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சு ஊக்கப்படுத்தி எப்படி வேர்ல்டு கிளாஸ் டேலண்டா நான் மாத்த போறேன்? ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், 5th one most important, we are the human capital of the world. நம்ம விருப்பப்பட்டாலும் நம்ம விருப்பப்படாட்டி. ஆனா என்ன சங்கடமா இருக்குனாங்க, இவ்வளவு பேர்த்த நம்ம சரியா டெவலப் பண்ண முடியாதனால டிவியில் ஒரு நியூஸ் பார்க்குறோம், திருத்தணி பக்கத்தில் 5 பசங்க வர்றாங்க. ஒரு பையனை கேட்குறாங்க, டே தம்பி, இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் போடணும், நான் உன்னை வெட்டுற மாதிரி வெட்டுவேன், நீ கத்துற மாதிரி கத்தணும், நான் ஃபோட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் ஓட்ட ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அந்த பையன் சொல்கிறேன், நீ வெட்டாதீங்கப்பா, என்னையாப்பா வெட்டுறீங்க, சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு 5 பேர் சேர்ந்து கத்தி வச்சு அவனை கொடூரமாக வெட்டுறாங்க. அந்த பையன் ஐசியூவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்கு. எவ்வளவு பொட்டன்ஷியல் அந்த பசங்கள்லாம் தப்பா சொல்லிங்க. அந்த 5 பேர்த்துக்கும் 5 பேர்த்துக்கு வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாததாகத்தான் நான் பார்க்கின்றேனே தவிர அந்த 5 பேருக்கு நான் குற்றவாளியா பார்க்கல. யாருமே வழிகாட்டு. புரோக்கன் ஃபேமிலி, கஞ்சா புழக்கம், சாப்பிட்றாங்க, இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், உடனே புகழ் வரணும், இன்ஸ்டாகிராம்ல போடணும், லைக் வரணும். உனக்கு என்ன, நீ இட்லி சாப்பிட்டுட்டு லைக் போட்ட, உனக்கு 30 தான் வந்துச்சு, ஆனால் நான் தோசை சாப்பிட்டு போட்டேன், எனக்கு 32 லைக் வந்திருக்கு, நான் சூப்பருங்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ஜென்ரேஷன். ஆஸ்திரேலியா என்ன சொல்லிட்டான், இந்த வம்பே வேண்டாம், 16 வயசு வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் யாருமே சோசியல் மீடியாவில் இருக்க முடியாதுன்னு ஒரு ரூலை போட்டாங்க. ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு 1 மாசத்துக்கு முன்னாடி, எனிபடி ஹூஸ் அ பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், till you complete 16 years you cannot have a social media account. பிரஸ்ல கேட்குறாங்க ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர்ட்ட, என்னங்க ஐயா தைரியமாக முடிவெடுத்துட்டீங்க, மக்கள் ஓட்டெல்லாம் போடும், இந்த 16 வயசு முடிச்சவங்க தான் 2 வயசுல ஓட்டு போட போறாங்க, அவங்க ஓட்டு வேண்டாமான்னு. அதுக்கு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பனி சொல்றாரு, அப்பா அம்மா சொன்னா வீட்டில் உங்களை திட்டுவாங்க, எந்த வீட்லயாவது அப்பா அம்மா வந்து சோசியல் மீடியாவில் போகாத கண்ணுனா குழந்தைங்க கேட்க மாட்டாங்க, கெட்ட பேர் எனக்கு வரட்டும், பிரைம் மினிஸ்டரா நானே சட்டம் போட்டுட்டேன்,
16 வயசு வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் சோஷியல் மீடியா கிடையாது. பிகாஸ் they want to reform a new generation. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கு. வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இந்தியா. 73% of Tamil Nadu's population have at least one social media account. 8 கோடி பேர் இருக்கும், 73% ஒரு அக்கவுண்ட் இருக்கு. அதனால் நீங்க ஆறாவது மிக முக்கியமானது ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங். உங்க டைமை 24 மணி நேரத்தை தயவு செஞ்சு கரெக்டா அக்கவுண்ட் பண்ணி நீங்க வாழுங்க அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். ஒன்லி 24 hours. டொனால்ட் ட்ரம்ப் 24 hours, நரேந்திர மோடி 24 hours, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபல் பரமேஸ்வரன் 24 hours, முன்னாடி இருக்கக்கூடிய அன்பு சகோதரி 24 hours. How Trump uses 24 hours, how Bill Gates uses 24 hours, how you use 24 hours matters. அந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் செல்போன். நீங்க செல்போன்ல பாத்துக்கலாம் டைம் யூசேஜ் அண்ட் செல்போன் 6.5 மணி நேரம், 7.5 மணி நேரம், 8.5 மணி நேரம் செல்போன்ல இருக்கு. அலாரம் வைக்கிறது செல்போன், தூங்கி எந்திரிச்சோடனே ஓபன் பண்ணி வாட்ஸ்அப்பை பார்க்கறது செல்போன். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், ப்ளீஸ் அஸ் யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி திங்க் அபவுட் யுவர் 24 hours. டக்குன்னு ஓடிரு சார், ஓடிரும். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்க உட்கார்ந்துருந்தேன் சார். நான் படித்த கல்லூரியில கடைசியில் இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தேன். இந்த கெஸ்ட் லெக்சர் வந்தாவே நல்லா தூங்குறதுக்கு அருமையான இடம்னு கடைசியில் முதலா போய் சீட்டை பிடிச்சிக்குவேன். அப்பா யாரும் நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ல உட்காந்து கேள்வி கேட்டால் மாட்டிக்குவாங்க. அது நான் படித்த கல்லூரியில் கேமராலாம் வச்சிருந்தாங்க, எல்லாம் பார்த்து பிடிச்சிருவாங்க. நான் போய் கடைசியாக நிம்மதியாக உட்காந்துக்கலான்டான். இன்னைக்கு உங்க மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். காலம் கடந்து இங்க வந்துட்டேன். டக்குன்னு காலம் ஓடுது, உங்களுக்கும் ஓடிடும். நினைக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை ஓடிடும். ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் த 24 hours ப்ராப்பர்லி. 24 மணி நேரத்தை அக்கௌண்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா தேவையா? வேண்டாம். நீங்க அரசியல்ல இருக்கிறீங்க, வேண்டாம், விடுங்க. நீங்க என்ன பிராண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறீங்க, அப்ப வச்சுக்கோங்க. நான் பிஆர்ல இருக்க சார், அப்ப வச்சுக்கோங்க. நான் எதுவுமே இல்லை சார், பிசினஸ் மேன். எதுக்கு போய் நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் ஸ்க்ரோல் பண்ணணும், டைம் வேஸ்ட். யூடியூப்ல போய் எதுக்கு வீடியோ பார்க்கணும், டைம் வேஸ்ட். அதை நான் எப்படி பயன்படுத்தலாம் யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு பாசிட்டிவான விஷயம் சொல்லியும் கடைசியா நான் சொன்ன விஷயம் தான் என்னை தூங்க விடாமல் செய்கிறது. 140 கோடி பேர். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் திஸ் கண்ட்ரி இஸ் 36 years. 36 வயசு. வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் பாப்புலேஷன். இந்தியாவுடைய 36 வயசுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 36 வயசு கீழே யூரோப்பியன் யூனியனுடைய பாப்புலேஷன், மொத்த பாப்புலேஷன் நம்ம 36 வயசு கீழே இருக்கிற பாப்புலேஷன். அதனாலதான் இயூட சேர்மன் இந்தியாட்ட வந்து, ஐயா அந்த கடை கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த ட்ரேட் டீல கையெழுத்து போட்டு விடுறேன், கொஞ்சம் ஸ்டீல் கீழெல்லாம் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க ஏன்னு வர்றாங்க. ஏன்னா they know 50 years from now what is India's potential. China, because of that one parent one child policy in 1980, China started coming down. Matter of time. இன்னும் 25 வருஷம் சைனா கீழே வந்துடும். ஆள் இல்லை வேலை செய்யற. மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு. நாம அப்படி பண்ணலீங்க, நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் மக்கள் தொகை. we still need 165 crore போவாங்க. 2045 165 crore we will hit. அதுக்கு மேல தான் கீழே வரும். we still will take 20 crore more population. அப்ப இந்த நாட்டை நம்ம எல்லாரும் யோசிக்கணும், இத்தனை பேருக்கு எப்படி பயன்படுத்த போறோம், அவங்களுக்கு டூல்ஸ் என்ன கொடுக்க போறோம், எப்படி எம்பவர் பண்ண போறோம், நல்ல தரமான கல்வி எப்படி கொடுக்க போறோம், வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க போறோம், அடுத்த கட்டம் எப்படி போவாங்க. ஆனா இன்னைக்கு என்னது அரசியல் மேடை கிடையாது. நம்ம பேசக்கூடிய ஏதாச்சும் அரசியல் இது சம்பந்தமா இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த அரசியல் கட்சி, எல்லா அரசியல் கட்சி நீங்க எடுத்துக்க, ஏதாவது அரசியல் கட்சி பேசுற விஷயம் இது சம்பந்தமா இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் 25 years யாராச்சும் பேசுறாங்களா? நெக்ஸ்ட் 25 years நான் யூத்தா இருக்க, எனக்கு வாய்ப்பு யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க? நெக்ஸ்ட் 25 years என் பொட்டன்ஷியலை எப்படி இந்த நாட்டில் முழுமையா நான் பயன்படுத்த போறேன்? நெக்ஸ்ட் 25 years ஏழை நாட்டில் பிறந்தோம், மிடில் கிளாஸ் நாட்டில் செத்தோங்கிற பேர் வேணுமா? ஏழை நாட்டில் பிறந்தோம், பணக்கார நாட்டில் இறந்தோங்கிற பெருமை வேணும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டெல்லிக்குள்ள போகவே முடியல. 450 AQI. 450 யோசிச்சு பாருங்க. 450 AQI. இன்னைக்கு சாதாரணமா நம்ம ஊர்ல வெளியே வந்தீங்கன்னா கார்ல AQI மிஷின் வந்து செக் பண்ணுங்க, மினிமம் 150 இருக்கு. மினிமம் 150. யூரோப்பியன் யூனியன்ல 30 இருந்தாவே முகம் சொல்லிக்கிறான். 30 AQI நம்மளை மேலையும் கீழையும் பார்க்கறான். 450 AQI வாழ். டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை பொல்யூஷன்லயே வாழ். வீட்டுக்குள்ள ஏர் ஃபில்டர் வாங்கி பெட்ரூம்ல தூங்குறதுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு அங்க வரக்கூடிய காத்தை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கார் வாங்கும் பொழுது AQI இருக்கான்னு கேட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கோபம் வரும். யூ ஷுட் கெட் ஆங்கிரி அபவுட் திஸ். உங்களுக்கு கோபம் வந்தா தான் சாதனை வரும். கோபம் வரலினா நாமளும் லெத்தார்ஜிக்கா அப்படியே கடந்து போயிடும். அப்படியே இருக்குது, நாமளும் அப்படியே வந்துட்டோம், அப்படியே போயிடலாம்.
அதனால் இங்க இருக்கக்கூடிய 4500 மாணவ செல்வங்களுக்கும் கோபம் வரட்டும். இட்ஸ் a righteous anger. righteous anger. திருவள்ளுவர் சொல்றார் righteous anger. ஒரு நல்ல காரணத்திற்காக வரக்கூடிய கோபம். கோபம் வரும்பொழுது அந்த நாட்டை மாற்றணும்னு நினைப்பீங்க. கேன் ஐ பில்ட் பார்க்ஸ்? இன்னைக்கெல்லாம் ஊருக்குள்ள போய் பாருங்க, கோயம்புத்தூருக்குள்ள எத்தனை பார்க் இருக்கு? கிடையாது. நடந்து போக முடியுமா? இல்ல. யூரோப்பியன் யூனியன்ல ஒரு சிட்டியில தடுக்கி விழுந்தா பார்க் இருக்கு. நான் ஸ்காட்லாந்து போகும்பொழுது பார்த்தேன், போட்டிருக்கான். எதுக்கு பார்க் வந்து 1600 ஸ்காட்லாந்துல பார்க் எதுக்கு வந்துச்சுன்னா, they brought an act. பார்க் வந்தால் மட்டும்தான் மக்கள் யோசிப்பாங்க. people will walk. டேவிட் ஹியூம், ரெனேசன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். மக்கள் அப்பதான் வீட்டிலிருந்து வெளியே வந்து வாக்கிங் போவாங்க, யோசிப்பாங்க, மைண்டு ஃப்ரீயா வேலை செய்யும், சிந்தனைகள் வரும், அடுத்து என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க. ஸோ வி நீட் பப்ளிக் பார்க்ஸ்னு சட்டம் போட்டு இங்கிலாந்துல பார்க் கட்டினாங்க 1600. அதன் பிறகு ரெனேசன்ஸ் வந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வயசானவங்க 70 வயசு 80 வயசு இருக்கிறாங்க. சுத்தமான இடத்துல ஆரோக்கியமா ஒரு காத்தை சுவாசிச்சு அவங்களால வாழ முடியுமா? இல்லை. இதையெல்லாம் நீங்க சரி பண்ணணும். தட் இஸ் our wish and prayer. பெட்டர் ஹவுசஸ், பெட்டர் ரோட்ஸ், பெட்டர் குவாலிட்டி இன்ஃப்ரா, பெட்டர் பிரிட்ஜஸ், எல்லாமே பெட்டரா பெஸ்டா இந்த நாட்டுக்கு நீங்க கட்டி கொடுக்கணும். அர்பன் பிளானர்ஸ், we need best urban planners. ஸ்மார்ட் சிட்டி வருது, எப்படி பயன்படுத்துறோம்? பெஸ்ட் அர்பன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வரணும், பெஸ்ட் ட்ரெயின்ஸ் வரணும், பொல்யூஷன் இல்லாத ஒரு டிரான்ஸ்போர்ட் நமக்கு வரணும். அவ்வளவு ஆயில், உலகத்தில் அவ்வளவு ஆயில் வாங்குறாங்க, அவ்வளவு ஆயில எரிக்கிறோம், அவ்வளவு 2 வீலர் ஓட்டுறோம், அவ்வளவு 4 வீலர் ஓட்டுறோம். அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் எல்லாம் மேல போகுது, எல்லாம் அந்த 450 AQI மாறும், அதை சுவாசிக்கும். அன்பு சொந்தங்களே, என்னதான் நான் பாசிட்டிவா பேசுறேன், என்னதான் சாதிக்க முடியும் சொன்னாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையின் மீது பார்த்து உங்களுக்கு கோபம் வரணும், அந்த ரைட்டியஸ் ஆங்கர் வரணும். நீங்க படிச்ச கல்வியை பயன்படுத்தி அதை சரி பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் டோன்ட் கிவ் அப் ஆன் திஸ் கண்ட்ரி. திஸ் இஸ் a great country. இந்த நாட்டை கிவ் அப் பண்றது ரொம்ப ஈஸி. வேண்டாம், திட்டுறாங்க, பொது வாழ்க்கைக்கு வந்து அசிங்கப்படுத்துறாங்க, இது பண்றாங்க, நம்ம டாக்ஸ் கட்டுன்னு சொல்றாங்க, இது செய்யறாங்க, அது செய்யறாங்க. நாமளும் சும்மா பணம் சம்பாரிச்சுட்டு வீட்டுல நிம்மதியா இருக்கலாமே, வருஷத்துக்கு 4 ஃபாரின் ஹாலிடே போலாமே. இட் இஸ் ஈஸி டு டூ தட். இட் இஸ் ஈஸி டு கிவ் அப். எதுவுமே வேண்டாம், நாம மட்டும் எதுக்கு கஷ்டப்படணும்? 140 கோடியில் நாம் எதுக்கு கஷ்டப்படணும்? எவனோ கஷ்டப்படுறான், நாம் எதுக்கு கஷ்டப்படணும்? நமக்கு அதே 80 வயசு தான், நிம்மதியா குழந்தைங்களோட பேர குழந்தைங்களோட வாழலாம் நீங்க நினைக்கலாம். மை அர்ஜ் இஸ் ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஏன்னா உங்களை மாதிரி நல்லவர்கள் அப்படி நினைச்சிட்டாங்க, இந்தியா வில் மிஸ் இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே நல்லவர்கள். ஃபைட், கெட் ஆங்கிரி, ஃபைட். சிவில் சர்வீஸ் போகணும், சண்டை போட்டு உள்ள போங்க. become collectors, become police officers, change this country. You want to come into politics, come young. சின்னதா வாங்க, கத்துக்குங்க, வெற்றி தோல்வியை பார்க்காதீங்க. 40-50 ஆண்டு காலம் களத்தில் இருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது மாத்துங்க. எதையும் டீப்பா யோசிங்க, சர்ஃபேஸ்ல பார்க்காதீங்க. சோசியல் மீடியா இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க. கோ டீப், கோ வெரி சர்ஃபேஸ். ஆள தகுதியானவர்களை சரியா தேர்வு பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய பொட்டன்ஷியலை முழுசா யூஸ் பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அடுத்த 50 ஆண்டு காலம் இந்தியாவை யோசிங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சிப்ல நம்ம மாட்டிருக்கிறோங்க, ஒரு சிப்ல மாட்டிருக்கோம். we are stuck in a chip. சிப் நம்ம கிட்ட இல்ல. ஷூ, நீங்க போட்டிருக்கிற ஷூ எங்க இருந்து வருதுங்க? வியட்நாம். குளோபல் சப்ளை செயின், நைக்கி கம்பெனி எங்க இருக்குதுங்க? அமெரிக்கால, போர்ட்லாண்ட்ல. ஷூ எங்க தயாரிக்கிறான்? வியட்நாம்ல. எத்தனை கப்பல் ஓடுது? எங்கேயோ பண்றான், எதையோ தைக்கிறான், கொண்டு வந்து இங்க கொடுக்குறான். திருப்பூர்ல செய்யற பனியனை, டி ஷர்ட்டை நீங்கள் திருப்பூருக்கு பக்கத்துல 50 கிலோமீட்டர் தாண்டி கோயம்புத்தூர் வந்து ஒரு பென்சர் ஏதோ ஒரு பிளாசாக்குள்ள போய் அந்த டி ஷர்ட் எடுத்தீங்கன்னா, அந்த மேட் இன் திருப்பூரை தூக்கிட்டு அதுல ஏதோ ஒரு பிராண்டை போட்டு அதே டி ஷர்ட்டை நமக்கு 4000 ரூபாய்க்கு விற்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு கடைக்குள்ள போய் ஒரு பிராண்டட் ஷர்ட் எடுத்து பாருங்க, குர்கான்ல, பூனேல பிரிண்ட் பண்றான், ஸ்டிச் பண்றான். நம்ம கைக்கு வரும்பொழுது 400% மார்ஜின்ல அந்த ஷர்ட்டை வாங்குறோம். அது எல்லாம் அந்த குளோபல் கம்பெனிக்கு போகுது. குளோபல் கம்பெனி அந்த பிராண்டுக்கு போகுது. டாமி ஹில்ஃபிகர், நீங்க பிராண்டை வச்சுக்கங்க, அவனுக்கு டாலரா கொடுக்குறோம். செய்யறது திருப்பூர், அந்த ஷர்ட் இருக்கிறது கோயம்புத்தூர். கடையில போய் அந்த ஷர்ட்டை வாங்குறேன், இந்தியன் பணத்துல 2000 ரூபாய் ஜீன்ஸ் பேண்ட் கொடுக்குற ரேங்க்ல இருக்கு. அந்த 2000 டாலரா மாத்தி அமெரிக்கா எடுத்துட்டு போய் அக்கௌண்டிங் அங்க பண்றான். யோசிக்கணும், கோவம் வரணும், கோவம் வரணும். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சியூமர் நாமங்க. ஆனா எல்லா பிராண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ், எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி பண்ணி பேரை மாத்தி நம்ம கையில விற்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அந்த சப்ளை செயின்குள்ள நீங்க போகணும், அதான் எங்க ஆசை. யூ ஹாவ் டு என்டர் தட் சப்ளை செயின். நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணணும். இன்னைக்கு பேசும்பொழுது இந்த உலகம் எவ்வளவு பெருசு நீ ஒரே நிமிஷம் யோசிங்க.
As we speak now, there are 12,000 airplanes flying in the world. 12,000 airplanes. 12,000 விமானங்கள் அந்த உலகத்துல இன்னைக்கு பறந்துட்டு இருக்கு. 1 million people, 10 லட்சம் பேர் அதில் டிராவல் பண்றாங்க. இந்த நொடி, இந்த செகண்ட் 1,10,000 கப்பல் மெர்ச்சன்ட் நேவி ஷிப்பிங் லைன்ல இந்த செகண்ட் இருக்கு. 1,10,000 கப்பல். நீங்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா கூகுள் எடுத்து ஷிப்பிங் டிராபிக் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அட் திஸ் மொமெண்ட் போடுங்க. எங்கிருந்தெல்லாம் ஷிப் ஆல்டர்னேட் ஆகுதுன்னு பாருங்க. கிரீஸ் பிளாக்டு ஷிப் 13%, சைனீஸ் பிளாக் ஷிப் 10%, பால்டிக் 8%, அமெரிக்கா 20%. இப்படித்தான் இருக்கு. எல்லாம் பாருங்க, வரணும் உங்களுக்கு. நாம எங்கேயுமே இல்லையே, நம்ம 1% இருக்கமே. குளோபல் டிராபிக் நாம இல்ல, நேவிகேஷன்ல இல்ல, ஏர்பிளேன்ஸ்ல இல்ல, ஷிப்பிங்ல இல்ல, கண்டெய்னர்ஸ்ல இல்ல. இந்த உலகத்துல 6 கோடி கண்டெய்னர் இருக்குதுங்க. எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 2 crore containers are moving. எனி பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த செகண்ட், இந்த நொடி 2 கோடி கண்டெய்னர் உலகத்தினுடைய ஓஷன் லைனர்ல போயிட்டு இருக்கு. அதுல எத்தனை கண்டெய்னர் இந்தியாவுடைய கண்டெய்னர்? நம்ம பொருள், நம்ம சப்ளை செயின், நம்ம செஞ்ச உற்பத்தி இல்ல. பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு, இறந்துராது. கண்ட்ரி இஸ் சேஞ்சிங், கண்ட்ரி இஸ் ரெடி. ஏர்போர்ட், போர்ட், புல்லட் ட்ரெயின் எல்லாம் இருக்கு. We are building for you. இந்த நாடு உங்களுக்காக, அரசியல் கட்சியை விடுங்க, தலைவர்களை விடுங்க, இந்த நாடு மக்களுடைய வரி பணத்தில் உங்களுக்காக இதை உருவாக்கி கொடுக்கின்றார். அது எப்படி பயன்படுத்த போறீங்க? 179 ஏர்போர்ட் இன்னைக்கு இருக்கு, எப்படி பயன்படுத்த போறீங்க? எல்லா பக்கம் போட்டு கட்டுறோம், எப்படி பயன்படுத்த போறீங்க? கத்தி சக்தி லட்சம் கோடி ஒரு பட்ஜெட்ல இறக்கும். இந்த பட்ஜெட் 15 லட்சம் கோடி உள்துறை கட்டமைப்பு கொடுக்க போறாங்க. இதை எல்லாம் நீங்க பயன்படுத்தணும் சார், உங்களுக்காகத்தான் அதை கட்டுறாங்க. ஐடி கம்பெனி திருவனந்தபுரம், பெங்களூரு, மைசூரு, வேர்ல்டுனுடைய பேக் எண்டு, ஒரு வேலை அப்படின்னு யோசிக்காது. திங்க் பிக், பெருசா யோசி. ஆனால் நிச்சயமாக என்னுடைய இந்த பேச்சு என்பது உங்களை ப்ரொவோக் பண்ணும் அப்படிங்கறத என் ஆசை. உங்களை ப்ரொவோக் பண்ணும், உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இடத்த லைட்டா ஆட்டிட்டு போகணும் அப்படிங்கறத என் ஆசை. உங்க இதயத்தை லைட்டா ஷேக் பண்ணும். somewhere I could shake it. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு 22 வயசுல தோணணும், can I make my life worthy of my existence here? Can I make my nation proud? Can I build something which will help my country to become a superpower? என்னால இவ்வளவு பெரிய நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. Let us not waste our youth. செல்போன் எடுத்துட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு வெட்டியா நம்ம கமெண்ட் பண்றோம்னா நம்ம லைஃப்ல 10 நிமிஷம் வேஸ்ட். சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தரை பத்தி காலேஜ்ல கேலி பேசுறோம், 30 நிமிஷம் வேஸ்ட். அந்த டைமை எல்லாம் ப்ரொடக்டிவா, ஆரோக்கியமா உங்களை முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான கல்லூரியிலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சத்தியமூர்த்தி அவர்கள், இந்த கல்லூரியினுடைய துணைத் தலைவர்கள் இளங்கோ அவர்கள், குமாரசுவாமி அவர்கள், இந்த கல்லூரியினுடைய கரஸ்பாண்டாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் அவர்கள், கல்லூரியினுடைய பேட்ரன் மெம்பராக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் அவர்கள், இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபலாக இருக்கக்கூடிய அருமை ஐயா பரமேஸ்வரன் அவர்கள், செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளப்பினுடைய அட்வைசராக இருக்கக்கூடிய அபி ஸ்னேகா சகோதரி அவர்கள், மிக பொறுமையாக கடந்த 50 நிமிட காலம் மிக பொறுமையாக உங்களுடைய நேரத்தை கொடுத்து நான் பேசிய கருத்துக்களை உள்வாங்கி அதில் சரியா இருந்தால் எடுத்துக்குவோம், தப்பா இருந்தால் குப்பை தொட்டியில் போட்டுருவோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு அந்த 50 நிமிடத்தை கொடுத்த எல்லா மாணவ செல்வங்களுக்கும், இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் 3 இடத்திலும் கூட 4500க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் இருக்கிறீங்க. நான் பேசியதை நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை வெளியே போட்டுருங்க, நல்லதை ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு சாப்பிட்றப்ப, பஸ்ஸில் போகிறப்ப, ஒரு செகண்ட் நான் சொன்னதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எங்கேயாச்சும் உங்களை டச் பண்ணியிருக்கோம், அதை புடிங்க, வேகமாக வளருங்க, பெரிய ஆளுமைகளாக இந்த நாட்டுக்கு வாங்க. தயவு செய்து இந்த வாரம் இந்த பத்மா விருது வாங்கியிருக்கக்கூடிய எல்லா துறையில் வாங்கியிருக்கக்கூடியவங்களை பற்றி படிங்க, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.